ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்குமே ஹாய். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, 2 பேக்கிங் வீடியோ பார்க்க போகிறோம். இவங்க கேட்டிருந்தது என்னன்னு கேட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, ஒயிட் 1/2 கேஜியும் 1.5 கேஜி வந்து ரெட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இல்லை இந்த மாதிரி சின்ன துண்டு எடுத்து வச்சுருக்கோம். மோஸ்ட்லி பெரிய பீசஸ் தான் இருக்குது. சின்ன துண்டு இருந்தால் எடுத்து வைக்கலாம். நல்லா பெரிய இதுவே வந்து 1/2 கேஜி வந்துருச்சு. 380 வந்துருச்சு. இதுவே நல்ல இதாக இருக்கும், பார்க்க அப்படி இருக்கும். பட் சாஃப்ட் வைஸ் நல்லா, க்ரன்ச் வைஸ் நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா ஏதியாக தான் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். ஒயிட் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இவங்க வந்து சென்னையிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. 2 கிலோ கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னு நான் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ப்ரைஸ் டீட்டெயில் கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம். 2 நாள் நான் ஒரு 3 to 4 days வந்து வீடியோ போட முடியல, எனக்கு உடம்பு சரியில்லை. அதனால் நான் வீடியோ போட முடியலை. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வாட்ஸ்அப் பண்ணி ஏன் வீடியோ போடலன்னு சொல்லிட்டு. ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு உடம்பு முடியனால வீடியோஸ் எடுக்க முடியல. பட் ஆர்டர்ஸ் எடுத்தோம். பட் வீடியோஸ் மட்டும் என்னால் போஸ்ட் பண்ண முடியலை. ஸோ அதனால தான் வீடியோ போடல, வேறு எந்த ரீசனும் கிடையாது. ப்ளஸ் நிறைய பேர் வந்து இன்டீரியரில் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுறீங்க. இன்டீரியரில் நல்லா கிராமத்து சைடில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணுறீங்க. உங்களுக்கு கிராமத்து சைடு எஸ்டி கொரியர் அவைலபிள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக போஸ்ட்டில் போடுங்கன்னு சொல்லி என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இன்டீரியர் அப்படின்னா வீக்லி 3 வாட்டி இல்லை 4 வாட்டி, வீக்லி இல்லை, 4 நாளைக்கு ஒரு வாட்டி தான் வருவாங்களாம், இல்லைன்னா 3 நாளைக்கு ஒரு வாட்டி தான் வருவாங்களாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து டிலே ஆகுதுன்றது அதுதான் ரீசன். ஏன்னா நான் வந்து 2-3 பேர்கிட்ட நான் வந்து இதாகிட்டேன். ஏன்னா வந்து இப்போ ஒரு கஸ்டமர் வந்து ஒரு என்கிட்ட 3 டைம்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. 1 டைம் நல்லா போயிடுச்சு, 2 வாட்டி வந்து இப்படி தான் டிலே ஆச்சு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டு சைடு வந்து 3 நாளைக்கு ஒரு வாட்டி தான் போவாங்களாம் கொரியர், ஏன்னா 1 வீக்ஸ் ஒன்ஸ் தான் போடுவாங்களாம். அப்படின்றப்ப கரெக்டாக நான் போடும்போது அந்த டைம் போகிறதா இருந்தால் அவங்களுக்கு போயிடும், இல்லை அப்படின்னா 3-4 நாள் ஆகும். அதுக்கு என்கிட்ட ரொம்ப இவ்வளோ ஹார்ஷாக பேசுவாங்களான்னு எனக்கு தெரியாது. இப்படி ஹார்ஷாக நீங்கள் வந்து வெயிட் பண்ண முடியாது, உங்களுக்கு 1 டேலே வரணும் அப்படின்னா தயவுசெய்து என்கிட்ட ஆர்டர் பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கு வேண்டாம். ஏன்னா அவ்வளோ ஹார்ஷாக பேசுகிறாங்க, அவ்வளோ எப்படி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசுகிறாங்க. உங்களுக்கு நான் வந்து ட்ராக்கிங் இதுவுமே கொடுத்துட்றேன், ட்ராக்கிங் ஐடியுமே உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுறேன். ட்ராக்கிங் ஐடி சென்ட் பண்ண முடியலை அப்படின்னா சம் ரீசன் நான் அவங்கள்ட்டையும் சொல்லிடுறேன். இந்த மாதிரி டிலே ஆகுது அப்படின்றதுக்கு நான் ரீசனும் சொல்லி அவங்கள்ட்ட நான் அப்பாலஜியும் கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி இதனால தான் டிலே ஆகிடுச்சு, நான் கொரியர் ஆஃபீஸில் கேட்டுட்டு அவங்க வந்து டெலிவரி பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. நான் கொரியர் ஆஃபீஸில் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரொம்ப ஹார்ஷாக, வேணுன்னா அந்த ரெக்கார்டை கூட நான் வந்து வீடியோவில் வந்து நான் போடுறதுக்கு தயாராக இருக்கேன். ஏன்னா அவ்வளோ ஹார்ஷாக பேசுகிறாங்க. நான் சொல்லிவிட்டு இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், என்னால் முடியலை அப்படின்னா, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் எனக்கு என்ன, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் எனக்கு என்ன வந்துச்சு, எனக்கு கொரியர் வரணும் அப்படின்றது என்ன ஒரு மனிதாபிமானம் இல்லாத மாதிரி தான் அவங்க பேசுகிறாங்க. நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், கால் பண்ணாதீங்கன்னா 100 டைம்ஸ் கால் பண்ணிட்டாங்க. நான் சொல்கிறேன், நான் அதுக்கும் மெசேஜ் என்னால் முடியலை, எனக்கு உடம்பு சரியில்லாமல் நான் ட்ரிப்ஸ் எடுத்துகிட்டு நான் அவங்களுக்கு மெசேஜும் நான் பண்ணுறேன். ஏன்னா அவங்க கால் பண்ணிகிட்டே இருக்காங்கன்றனால நான் மெசேஜ் பண்ணுறேன். எனக்கு வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் எனக்கு என்ன, நான் காசு போட்டிருக்கேன், அதனால் நீங்கள் அனுப்பி தான் ஆகணும். நான் காசு போட்டிருக்கேன். நான் சொல்லிட்டேன், நான் காசை கூட நம்ம ரிட்டர்ன் பண்ணி விட்டுறேன், தயவுசெய்து வெயிட் பண்ணுங்கள். நான் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்துக்கிட்டே நான் உங்களுக்கு வந்து கொரியருக்காரவங்க நம்பர் எடுத்து, அவங்க நம்பர் வந்து இன்டீரியர்னால அவங்களுக்கு தெரியாமல் நிறையா இதை ட்ராக் பண்ணி எனக்கு 1 hour ஆச்சு அவங்க அந்த கொரியர் பர்சனை பிடிக்கிறதுக்கு. அவ்வளோ இது பண்ணி நான் அவங்களுக்கு ட்ராக் பண்ணி, நான் இந்த மாதிரி அவங்க வந்து உங்கள் ஏரியாவுக்கு வந்து 3 to 4 ஒரு 3 நாள் இல்லை 4 நாளுக்கு ஒன்ஸ் தான் வருவாங்கன்ற. எனக்கு இப்போயே வேணும் எப்படி வரும்? அவ்வளோ திமிரு, அவ்வளோ இதாக வந்து என்கிட்ட பேசி அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏன்னா எனக்கு இது நான் வந்து காசை வாங்கிட்டு நான் வந்து கொரியர் போடாத அளவுக்கு நான் வந்து இது கிடையாது. சப்போஸ் நான் கொரியர் வரலாட்டினா நான் அது காசை கூட ரிட்டர்ன் போட்டு விட்ருவேன். எனக்கு அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எதுக்கு இப்படி அவங்களுக்கு கொரியர் 3 வாட்டி போட்டு 3 வாட்டியுமே நான் டெலிவரி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து எனக்கு காசு போட்டுட்டேன், அதுவும் போட்டு 2 நாள் தான் ஆகுது. அவங்களுக்கு போட்டு 2 நாள் தான் ஆகுது. 3ஆவது நாள் இந்த மாதிரி
பண்ணுறாங்க. சாரி, உங்களுக்கு போட்டு கொரியர் போட்டு 3 நாள் கழிச்சு இவ்வளோ நான் சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்க. அவங்க வந்து வீக்லி ஒன்ஸ் தான் வருவாங்களாம். அதனால நான் உங்களுக்கு வராமல் இருக்கும். மித்தபடி இன்னைக்கு வந்துடும். நான் கொரியர் பர்சன்ட்ட பேசிட்டேன். கொரியர் பர்சன் நம்பரையும் அவங்களுக்கு நான் அனுப்பியும் விட்டுட்டேன். அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரில. ஃபுல்லாக ஒரு 100 ரெக்கார்டு, 100 ஃபோன். நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், கொஞ்சம் கால் பண்ணாதீங்க, நான் மெசேஜ் உங்களுக்கு பண்ணுறேன்னு சொல்லி ட்ரிப் சேர்த்திட்டே நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் எனக்கென்ன, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் என்ன, நீங்கள் இதாக இருந்தால் எனக்கென்ன, எனக்கு தேவை கிடையாது, நான் உங்களுக்கு காசு கட்டியிருக்கேன், நீங்கள் எனக்கு வரணும், அது இந்த நிமிஷம் வரணுன்ற மாதிரி பேசுனாங்க. எனக்கு நான் உங்கள்கிட்ட பேச தயாராக இல்லை, நான் இந்த நம்பரை அனுப்புகிறேன், நீங்கள் பேசிக்கோங்கன்னு சொல்லி அப்படியே நான் அவங்கள்ட்ட கொரியர் பர்சன்ட்ட ஒவ்வொரு ஆஃபீஸாக ஃபோன் பண்ணி யார் போகிறாங்க இந்த ஏரியாவுக்குன்னு கேட்டு எல்லா டீட்டெயில்ஸும் அனுப்பி அவங்களுக்கு அன்னைக்கு நான் பேசி வச்சது ரீச் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணவே கிடையாது. வந்துருச்சான்னு கேட்குறேன், நோ ரிப்ளை. வந்துச்சா வரலையான்றது அவங்க எதுவும் சொல்லவே கிடையாது. அப்புறம் என்ன இருக்குது? இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப அர்ஜென்ட் பர்சனாக இருந்தால் தயவுசெய்து இது பண்ண வேண்டாம். ஏன்னா வெயிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முடியலை, உடனே வரணும்னா நீ டைரெக்டாக போய் வாங்கிக்கலாமே, ஏன் இவ்வளோ இது? அந்த எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 கஸ்டமர் இருக்காங்கன்னா, 500 கஸ்டமரில் இந்த ஒரு கஸ்டமர் மட்டும்தான் எனக்கு இப்படி பிஹேவ் பண்ணாங்க. மத்தபடி வேறு எந்த கஸ்டமருமே இப்போ நான் டிலே ஆச்சு, எனக்கு உடம்பு முடியலன்னா பரவாயில்ல பார்த்து இருந்துக்கோங்க, வரப்போ வரட்டுன்ற மாதிரி தான் எனக்கு சொல்லியிருக்காங்க. மற்றபடி யாரும் இந்த மாதிரி சொன்னதில்லை. ஸோ அதனால தான் இந்த இதை நான் சொல்கிறேன். அப்புறம் சாரி, லென்த்தாக போயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இவங்க தஞ்சாவூர்லேருந்து 1/2 kg ரெட்டும், வீடியோவில் இப்படி இருக்குது, பட் டைரெக்டாக ரெட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க ஜாயிண்ட் ஸ்லேட் பென்சில் என்கிட்ட இருக்கான்னு கேட்டாங்க. அந்த டைமில் ஒரு 1/2 kg கிட்ட மட்டும் என்கிட்ட 2 இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு இது ஓகேவான்னு கேட்டேன். அவங்க ஓகேன்னு சொன்னனால நான் அவங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கேட்கும்போது இது இருந்துச்சுன்னா நான் சென்ட் பண்ணுறேன், இல்லைன்னா நார்மலாக நீங்கள் நார்மல் பென்சிலே வாங்கிக்கலாம். ஸோ 1/2 kg ஜாயிண்ட் பென்சிலும் 1/2 kg ரெட்டும் கேட்டிருந்தாங்க. இவங்க ஃப்ரம் சென்னை 1 kg கேட்டிருந்தாங்க. ரெட் 1/2 kg, 1.5 கிலோ ரெட் ப்ரோக்கன்ஸு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வேணுச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.